வணக்கம். சைடு ஜாயிண்ட் எப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். சைடு ஜாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு கையோட அளவு எடுத்துக்கிறணும். இது வந்து எதுக்காக இந்த வீடியோனா, அந்த பட்டி ஜாயிண்ட் வச்சு அந்த தையல் வந்து அப் அண்ட் டவுன் மேலேயும் கீழேயுமே சமமாக இருக்க மாட்டேங்குது. இந்த 2 பீஸும் சமமாக வரல, கீழேயும் சமமாக வரலைங்கிறக்காக தான் இந்த வீடியோ. இது எப்படி பட்டி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட்டி எந்த மாதிரி மடித்து அடிக்கணும்னு அந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு இப்படி நெட்டு தையல் போட்டோம்னா நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து எதுக்காகனா, நம்ம நாச்சு போட்டிருப்போம் அளவு, அந்த அளவு வந்து கரெக்டாக முதல்ல மார்க் பண்ணிக்கணும். எப்போவுமே இந்த நாச்சு போட்ட அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தான் இந்த நாச்சோட இந்த நாச்சு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் தையல் ஏற்ற இறக்கமே வராமல் நீட்டாக வரும். இந்த அளவு பார்த்துக்கிறேன்னா எத்தனை இன்ச்சுக்கு வருதுன்னு. எனக்கு வந்து ஒரு 8.5 இன்ச்சுக்கு வருது. இது வந்து ஒரு ஸ்கூல் மிஸ்ஸோட ப்ளவுஸு அளவு எடுத்து தைக்கிறேன். நம்ம ஏற்கனவே தையல் வந்து அளவு போட்டுருவோம் பேக் சைடு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு வச்சுருக்கோம். முதல்ல அது ரெண்டையுமே கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த நாச்சு அளவை கரெக்டாக பார்த்துட்டு நம்ம தையல் அளவோடு கரெக்டாக போடணும். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் தட்டின அளவு கரெக்டாக வரும். பார்த்தீங்களா? இந்த சைடும் சமமாக இருக்குது, இந்த சைடுமே சமமாக இருக்குது. இப்படி தைச்சாலே பீஸ் வந்து கரெக்டாக சமமாக வரும். தையலை இப்படி திருப்பி திருப்பி ஒரு 3 தையல் வந்து அழகாக போடணும். இந்த போட்டிருக்கேன், தெரியுதா? நீட்டாக இதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறலாம். இது வந்து லைனிங் பீஸ், அதனால் பத்தலை. அதனால் மேத்துணி பற்றி இருந்தால் போதும். இந்த இருக்கு இல்லையா, இவ்வளோ தான். இதை மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு கொடுக்கணும். சப்போஸ் இந்த சைடு லூஸ் விழுகலாம், இடுப்பு அந்த மாதிரி. எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடுறது நல்லது தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். இப்படி தைச்சோம்னா ப்ளவுஸு நீட்டாக இருக்கும். எந்த ஃபால்ட்டும் வரப்போகிறதில்ல. இந்த தையல் அளவுமே கரெக்டாக இருக்கணும். ரெண்டும் சமமாக சேர்ந்துருக்கேன். இந்த மாதிரி இருந்தாலே ப்ளவுஸு கரெக்டாக இருக்குன்னு தான் அர்த்தம்.